We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. சிறப்பு கவன ஈர்ப்பு. கர்நாடகா ஹனூர் அருகே கர்நாடக வனத்துறையினரால் தமிழர்கள் கொல்லப்பட்டது குறித்து சட்டமன்ற பேரவை விதி 55 கீழ் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின், மாண்பு உறுப்பினர்கள் திரு KN நேரு, மாண்பு உறுப்பினர் திரு ஏவா வேலு, மாண்பு உறுப்பினர் திரு ஓ பன்னீர்செல்வம், மாண்பு உறுப்பினர் முனைவர் பால் மனோஜ் பாண்டியன், மாண்பு உறுப்பினர் முனைவர் MH ஜவஹருல்லா, மாண்பு உறுப்பினர் திரு K நித்யானந்தன், மாண்பு உறுப்பினர் திரு மு தம்மிமுன் அன்சாரி, மாண்பு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி K பழனிசாமி, மாண்பு உறுப்பினர் திரு அகில கிருஷ்ணமூர்த்தி, மாண்பு உறுப்பினர் திரு OS மணியன், மாண்பு உறுப்பினர் திரு ராஜேந்திரன், மாண்பு உறுப்பினர் R காமராஜ், மாண்பு உறுப்பினர் திரு KC கருப்பண்ணன், மாண்பு உறுப்பினர் திரு தளவாய் சுந்தரம், மாண்பு உறுப்பினர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி, மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார், மாண்பு உறுப்பினர் சிவகுமார், மாண்பு உறுப்பினர் திரு வைத்தியலிங்கம், மாண்பு முனைவர் திருமதி தாரகை கத்பட், மாண்பு உறுப்பினர்கள் திரு T ராமச்சந்திரன், மாண்பு உறுப்பினர் திரு K மாரிமுத்து, மாண்பு உறுப்பினர் திரு செல்லசுவாமி, மாண்பு உறுப்பினர் திருமதி லதா, மாண்பு உறுப்பினர் திரு M போஜராஜன் ஆகியோர் முன்னறிப்பு கொடுத்துள்ளார்கள். இவற்றை நான் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொள்கிறேன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள சாம்ராஜநகர் மாவட்டத்தில் ஹன்னூர் தாலுகாவில் மரியமங்கலா வனப்பகுதியில் 3 தமிழர்கள் கால்நடைகளை தேடி சென்றபோது அநியாயமாக வனத்துறையினால் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த விவகாரத்தில் தமிழர்கள் அங்கே பாதிக்கப்பட்ட போது, எங்கே தமிழன் பாதிக்கப்பட்டாலும், எங்கே தமிழர்களுக்கு இன்னல்கள் வந்தாலும் அதற்கு முதலில் குரல் கொடுத்தவர் கழகத் தலைவர் என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். வனத்துறையினால் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அப்பாவி விவசாயிகளானவர்களை சுட்டுக் கொன்றது மனித உரிமை மீறல். இது ஒரு ஃபேக் என்கவுண்டர் என்று கூட அழைக்கலாம். ஃபேக் என்கவுண்டர் என்று சொன்னால் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த விவசாயிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் பின்பற்றப்பட்டதா? இறந்தவுடன் வனத்துறையினர் அதனை தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு தெரிவித்திருக்க வேண்டும். கொலை குற்ற வழக்கு பதிந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது உளவுத்துறையின் மூலமாக இவர்கள் தவறு புரிந்தவர்கள் என்பதை அறியும் வகையில் அவர்களுக்கு ஏதேனும் அறிக்கையை பெற்றுதான் அதை செய்திருக்கின்றார்களா என்பதை எல்லாம் அறிந்த பின்புதான் அவர்கள் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். ஆகவே அவர்களை பாதுகாக்கின்றவர்கள் மீது கூட சட்டப்படி வழக்குகள் பதிவு செய்யப்பட வேண்டும். தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். கர்நாடக மாநிலத்தில் சாம்ராட் நகர் வனப்பகுதியில் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட அந்தோணிசாமி, ஜான் பீட்டர், குமார் ஆகிய 3 தமிழர்கள். 3 தமிழர்கள் என்று சொன்னால் அவருடைய நிலைமையை நாம் முதலில் கணக்கில் எடுக்க வேண்டும். மேட்டூர் அணை இங்கே கட்டப்பட்ட பொழுது தர்மபுரி பகுதியில் வாழ்ந்த அவர்கள் மேட்டூர் அணைக்காக தன்னுடைய வாழ்வாதாரத்தையே இழந்து புலம்பெயர்ந்து அந்த கிராமத்தில் சென்று வசித்து இருக்கக்கூடியவர்கள். தங்களுடைய கால்நடைகளான மாடுகள் காணவில்லை என்று வனப்பகுதியில் தேடி சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்காக கர்நாடக வனத்துறையினர் மான் வேட்டைக்கு வந்ததாக ஒரு காரணம் சொல்லி அங்கே அந்த சம்பவம் நடந்ததாக கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், ஹன்னூர் அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், இதில் ஏதோ இருக்கிறது என்று அவரே ஒப்புக்கொண்டு அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்திருக்கிறார்கள். கர்நாடக அமைச்சரும் கூட பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்திருக்கிறது. இது குறித்து நேற்று ஆனால் வனத்துறை, கர்நாடக வனத்துறை அமைச்சர் அவர்கள் கர்நாடக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அறிக்கையில் இது தற்காப்புக்காக நடைபெற்றது, இதில் எந்தவித உரிமை மீறலும் இல்லை என்று ஒரு அறிக்கையை கர்நாடக சட்டமன்றத்தில் நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார் கர்நாடகத்தினுடைய வனத்துறை அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி அவர்கள். இப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு அரசு தமிழர்களுடைய நிலனை காப்பதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஒரு கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். நியாயமான விசாரணை இதில் தேவை. இது சிபிஐ விசாரணைத்தால் மட்டும்தான்
அங்கு அந்த தமிழர்களுக்கு மென்மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும். 15 லட்சம் என்பது போதுமான நிவாரணத் தொகையாக இல்லை. 1 கோடி ரூபாய் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். மேலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புதிதாக சட்டமன்றத்தில், கர்நாடக சட்டமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்த ஆவணங்களில் ஒரு செட் பாரகான் ஸ்லிப்பர், அதாவது அதோடைய பிரைஸ் டாகோட ஒட்டப்பட்டு புதிதாக ஆவணம், அதாவது ஆதாரமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், இது இன்றைய காலை வந்தக்கூடிய செய்தி. அப்படி என்று சொன்னால் அவர்கள் புதிதாக செப்பல் வாங்கி போட்டுக்கொண்டு மான் வேட்டைக்கு செல்லவில்லை, மாடை தேடிதான் சென்றிருக்கிறார்கள். அப்படி மாடை தேடி சென்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதை எக்காரணத்தில் கொண்டும் நியாயப்படுத்துவதை நாம் பொறுத்து கொண்டு இந்த அவை இருக்கக்கூடாது என்று ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைத்து, தமிழர்களுக்கு நியாயம் மட்டுமல்ல, தமிழர்களுக்கான நிவாரணமும் உரிமையும் பெறுவதற்கு சிபிஐ விசாரணைக்கு நம்முடைய அரசு இந்த மன்றத்தின் மூலமாகவோ, கர்நாடகா சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் தமிழர்களை சுட்டு தள்ளியுள்ளார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும். மனித உயிருக்கு இன்றைக்கு ஒரு விலை இல்லாமல் போய்விட்டது என்பது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயமாகவே மாறிவிட்டது. எப்பொழுதும் எந்த பிரச்சனை என்றாலும் தமிழர்கள் என்றாலே ஒரு இலக்காரமாக ஒரு மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. இதை நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் கண்டித்துள்ளார்கள். இன்றைக்கு கர்நாடக அரசு கொடுத்திட இழப்பீடானது உண்மையிலேயே இதற்கு அந்த உயிருக்கான ஒரு இழப்பீடாகவே நம்ம பார்க்க முடியாது. எனவே இதற்கு கூடுதல் இழப்பீடும் கொடுப்பது மட்டுமல்லாமல் இதற்கு தகுந்த சிபிஐ விசாரணையும் நடக்க வேண்டும் என்பது தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இன்றைக்கு மகிமைதாஸ் என்பவர் அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கிறது. அதற்கும் அந்த கர்நாடக அரசாங்கமானதும் முழுவதுமாக அவருடைய சிகிச்சைக்கு, அவருடைய ட்ரீட்மெண்ட்ஸான செலவுகளை கம்ப்ளீட்டாக எடுக்க வேண்டும் என்பதும் தமிழக காங்கிரசுடைய நிலைப்பாடாகவே இருக்கிறது. எனவே இந்த இறந்து போன்ற 3 பேருக்கும் கர்நாடக அரசு அவர்களுக்கு வேலையும் வாய்ப்பையும் கொடுக்க வேண்டும் என்பதை கூறி, ஆணித்தரமாக சிபிஐ விசாரணை அமைய வேண்டும் என்பதை கூறி தமிழக காங்கிரசினுடைய நிலைமையை நாங்கள் நிலைப்பாடையும் எடுத்துக் கூறுகிறோம். நன்றி. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.